அம்பிகாவும் குணசேகரனும் கூட அவரவர் வேலையை பார்க்க தயாராக சர்வாவும் கிளம்ப தயாரானான். போறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு போயிடு என்று போற போக்கில் கூறிவிட்டு அம்பிகா சென்றுவிட, மாமியாராக இல்லை என்றால் அவரை அடிக்கக்கூட சர்வா யோசித்திருக்க மாட்டான். இத்தனை வேலை ஆளுங்க இருக்காங்க, என்ன பாத்திரம் கழுவ சொல்லிட்டு போறாங்க என்று எரிச்சலுடன் நினைத்தாலும் தன்னைத்தானே சமன் செய்து கொண்டவன் அவர் சொன்னது போல அனைத்து வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு வெளியில் வந்த நேரம் விக்ரமனிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது. காலை அட்டன் பண்ணி காதில் வைத்தவன், ஹலோ அங்கிள் என்றபடி தனது ரூமை நோக்கிச் சென்றான். ஹலோ டைகர், இப்ப எப்படி இருக்க? எல்லாம் ஓகே தானே? நான் நல்லா இருக்கேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும்னு என்று சொல்லிக்கொண்டே அவன் அறை கதவை திறக்கப் போக வெளியில் யாரோ காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. அதனால் போன் பேசிக்கொண்டே வீட்டு கதவை நோக்கி நகர்ந்தான் சர்வா. நீ நல்லா இருக்கேன்னு சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காத சர்வா. நல்லா ரெஸ்ட் எடு. நீ நல்லா இருந்தாதான் நாங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். உன்னை நம்பித்தான் இவ்ளோ பேர் இருக்கோம் என்று கவலையுடன் அவர் சொல்ல, டோன்ட் வரி அங்கிள், ஐ வில் டேக் கேர் என்று உறுதியாக சர்வா கூற, சரி சர்வா, உன்னை யார் கடத்த ட்ரை பண்ணதுன்னு கண்டுபிடிக்க சொல்லி இருக்கேன். எனக்கு என்னவோ ஆதிசேஷனுக்கு இதுல பங்கு இருக்கும்னு தோணுது. நீ உன் அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அதே நாள் தான் இது நடந்திருக்கு. நிச்சயம் இதெல்லாம் அவனோட வேலையாதான் இருக்கணும். ஆலியாவை கூட அவன் கண்காணிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்று கோபத்தில் விக்ரமன் பேசிக்கொண்டே செல்ல, அங்கிள் அங்கிள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. யார்கிட்டயும் இந்த அட்டாக் பத்தி சொல்ல வேண்டாம். அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை இப்படியே விட்டுடுங்க என்று சர்வா பொறுமையாக கூற, அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைனா வேற யார் இத பண்ணது? இந்த ஊர்ல உண்மையில கை வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு என்று கோபத்தோடு கேட்டார் விக்ரமன். நான் உங்களை கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னேன். இதை நானே பாத்துக்கிறேன். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்போ நீங்க இதுல தலையிட்டா போதும் என்று சொல்லிக்கொண்டே கதவருகில் வந்திருந்த சர்வா கதவை திறந்தான். அந்த பக்கம் யோசித்துக் கொண்டிருந்த விக்ரமன், சரி டைகர், நீ இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண என்று அவர் சொல்லி முடிக்க, கதவை திறந்திருந்த சர்வா எதிரே நின்ற சிவானியை பார்த்து கண்களை சுருக்கினான். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தவன் சிவானியை மேலிருந்து கீழ்வரை பார்த்து வைக்க காரணமே இன்று ஷார்ட் ஸ்கர்ட்டில் அழகாக தெரிந்தாள். பிறகு என்னாச்சு எனக்கு என்று மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டவன் ஹாய் என்று மட்டும் கூறினான். ஹலோ சர்வா என்று அவள் சிரிக்கும் பொழுது விழுந்த அவளது கண்ணக்குழியை இன்றுதான் முதன்முறையாக சர்வா கவனித்தான். அதில் அவன் பேச்சற்று அப்படியே நிற்க, ஹலோ, நான் உள்ள வரலாமா? ஓ சாரி சாரி, ப்ளீஸ் கம் என்றான் சர்வா. அவளும் உள்ளே வந்துவிட கதவை மூடிவிட்டு பின்னாலேயே வந்தவன், வேதிகா வீட்ல இல்ல என்று கூறினான். அப்படியா, நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்றாள். என்ன பார்க்கவா? எதுக்காக என சர்வாவும் கேட்க, என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா என்று அவள் கேட்டதும் என்னவாக இருக்கும் என்று யோசனை செய்தான் சர்வா. அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரவில்லை. என்னை இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா என்று அவள் கேட்க குழப்பத்துடன் அவளை பார்த்த சர்வா, நான் அப்படி சொன்னேனா? எப்ப சொன்னேன் என்று கேட்டான். ஓ, நான் உங்ககிட்ட வேற மாதிரி சொல்லி இருந்தேன்ல, நாம 2 பேரும் சேர்ந்து ஜிம் போலான்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா என்று அவள் கேட்டதும் சர்வாவிற்கு அன்று காரில் பேசியது ஞாபகம் வந்தது. ஜிம் போறதுக்காகவா வந்திருக்க என்று அவளிடம் கேட்க, ஆமா, நீங்க வரீங்களா வரலையா என்று அவள் திருப்பி கேட்டதும் 2 minutes, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அங்கிருந்து நகர பார்க்க, இல்ல அதெல்லாம் வேண்டாம், நம்ம போற வழியில உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிக்கலாம், ஜிம்ல போய் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன சொல்றீங்க என்று அவள் கேட்க, புது ட்ரெஸ் வாங்கணுமா என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தான் சர்வா. ஆமா, புதுசா ஏதாவது விஷயம் பண்ண போறோம்னா புது ட்ரெஸ் போட்டுட்டு தான் பண்ணணும், அப்பதான் அது நல்லபடியா நடக்கும் என்று அவள் சிரிக்க, ஏனோ அவள் சொல்வதை மறுக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. அமைதியாக அவளை பார்த்தபின் அவளோடு கிளம்பினான். வெளியில் வரும்பொழுதுதான் அவள் டிரெஸ்ஸை கவனித்தான். டெனிம் ஜாக்கெட், அதற்கு மேட்சிங்காக ஒரு ஷார்ட் ஸ்கர்ட்டும் அணிந்திருந்தாள். அதை புரியாமல் பார்த்தவன், நிஜமாவே நாம ஜிம்முக்கு தான் போறோமா என்று அவளிடமே கேட்டுவிட்டான். வேற எங்க போவோன்னு நினைக்கிறீங்க என்று அவள் திருப்பி கேட்டாள். இல்ல, உன் ட்ரெஸ்ஸ பார்த்தா ஜிம்முக்கு போற மாதிரி தெரியலையே, அதனாலதான் கேட்டேன் என்று அவன் தெளிவாக கேட்க, ஓ இந்த ட்ரெஸ்ஸா? அது ஒண்ணும் இல்ல,
நாம போக போறது புது ஜிம். அதை இன்னைக்கு தான் ஓபன் பண்றாங்க. அதோட இனாகுரேஷனுக்கு என்ன வர சொல்லி இருந்தாங்க. அதுக்கு தான் நாம 2 பேரும் போறோம். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான். அது மட்டும் இல்ல, ஷாமும் அந்த ஓபனிங்க்கு வரப்போறான் என்று அவள் சொல்ல, அந்த பெயரை கேட்டதும் சர்வாவின் கண்கள் விரிந்தது. அவனா? மறுபடியுமா என்று கோபமாக கேட்டான். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இந்த முறை கண்டிப்பா அவனால பிரச்சனை வராது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நான் உங்களை எதுக்கு ஜிம்முக்கு கூட்டிட்டு போறேன்னு. அன்னைக்கு ஷியாம் கிட்ட சொன்னது பொய் தான்னு அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதனால தான் உங்களை கூட்டிட்டு போறேன். பட் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல வேதிகாவுக்கு தெரிஞ்சவங்களோ அங்க வரமாட்டாங்க என்று அவள் தெளிவாக கூறி முடிக்க, அங்கு செல்வதில் சர்வாவுக்கு விருப்பமில்லை என்றாலும் சரி என்று மட்டும் தலையை ஆட்டி வைத்தவன், சும்மா போறோம்னா இந்த ட்ரெஸ்ஸே போதும், புது ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் என்று அவன் கூறிவிட, சரி ஓகே உங்க விருப்பம் என்று சொன்னவள் வெளியில் வந்து நின்றாள். உன் கார்ல போலாமா இல்ல என்னோட கார்ல போலாமா என்று சர்வா கேட்க, என் காரை நான் எடுத்துட்டு வரல, உங்க கார்ல தான் போகணும் என்று அப்பாவித்தனமாக அவள் கூற, சர்வா புன்னகையுடன், அப்போ இன்னைக்கு நான் தான் உனக்கு டிரைவரா என்று கேட்டுக்கொண்டே அவன் காரில் ஏறி அமர, சிவானி மறுபக்கம் அமர்ந்தாள். காரை ஸ்டார்ட் செய்வதற்கு முன்னால் அவளிடம் திரும்பிய சர்வா, உன் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு நாள் அவளோட ஹஸ்பண்ட கடன் வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டியா என்று விளையாட்டாக கேட்க, அதை கேட்டு சிரித்த சிவானி, ஓ நான் மட்டும் அவகிட்ட இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷமா உங்களை என் கூட அனுப்பிடுவா, முடிஞ்சா நீயே வச்சுக்கோன்னு கூட சொல்லுவா தெரியுமா என்று அவள் சிரித்துக்கொண்டே கூற, சர்வாவிற்கு அதை கேட்டு மனம் காயப்பட்டாலும் அவள் முன்னால் எதையும் காட்டிக் கொள்ளாதவன் தானும் சிரித்தான். அவன் காரை ஸ்டார்ட் செய்ய, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, வேதிகாவுக்கு உங்களை பிடிக்கல, அவளை விட்டு நீங்க எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவ சந்தோஷமா இருப்பா என்று சம்பந்தமே இல்லாமல் பேச, பதில் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டினான் சர்வா. பிறகு காரை சுற்றி பார்த்தவள், உங்க கார் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, லாங் டிரைவ் எல்லாம் போகணும்னா உங்க கார்ல தான் போகணும், என்னை எப்போது அந்த மாதிரி கூட்டிட்டு போறீங்களா என்று அவள் திடீரென கேட்க, சர்வா பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி விட்டு, பிறகு நான் ஏன் மாட்டேன்னு சொல்ல போறேன், வேதிகா ஓகே சொன்னா கண்டிப்பா நம்ம போலாம் என்று வழக்கம் போல வேதிகாவை வைத்தே பதில் கூறினான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போலான்னு மட்டும் சொன்னா போதும் என்று அவள் பேசிக்கொண்டிருக்க, கார் கிளம்பி இருந்தது. சிறிது நேரத்திலேயே அந்த புதிய ஜிம் வாசலில் காரை நிறுத்தினான் சர்வா. கார் நின்றதும் அவள் இறங்க தயாராக, ஒரு நிமிஷம் என்ற சர்வா, இங்கே இரு என்றான் சத்தமாக. அவள் என்னவோ ஏதோ என்று பயந்திருக்க, தன் பக்கத்திலிருந்து இறங்கி சுற்றி அவள் பக்கம் கதவை திறந்து விட்டவன், இப்ப இறங்கு என்று கைகளை விரித்து கூறினான். அவள் அவனை புரியாமல் பார்க்க, மறந்துட்டியா, இன்னைக்கு ஒரு நாள் நான் தானே உன்னோட பாய் ஃப்ரெண்ட், அதனாலதான் இதெல்லாம் பண்றேன் என்று அவன் கேரக்டராகவே மாறி பேசிக் கொண்டிருக்க, சட்டென சிரித்த சிவானி, ஹோ தேங்க்யூ, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் என்று அவனை பாராட்டிக் கொண்டு கீழே இறங்கினாள். யாருமே எதிர்பார்க்காததை செய்யறதுதான் என்னோட ஸ்டைல் என்று கூறியவன் அவள் இறங்கியதும் கதவை மூடினான். பிறகு இருவரும் அங்கிருந்த லிப்டை நோக்கி செல்ல, அந்த இடத்தில் இன்னொரு எக்ஸ்பென்சிவ் கார் வந்து நின்றது. சர்வா அந்த காரை கவனிக்காமல் லிப்ட் அருகில் சென்று விட்டான். ஆனால் சிவானி அதை நன்றாக கவனித்தாள். இந்த கார் பார்க்கறதுக்கு சர்வாவோட கார் மாதிரியே இருக்கே என்று 2 கார்களையும் ஒப்பிட்டு பார்த்தாள். இது நிஜமாவே எக்ஸ்பென்சிவான கார் தான், இந்த சர்வா ஏதோ மறைக்க ட்ரை பண்றான் என்று யோசனையோடு அவள் 2 கார்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க, அவளை காணவில்லை என்று திரும்பிய சர்வா, அவளது பார்வை அந்த கார்களின் மீது பதிந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். சிவானியின் கேள்விகளை சர்வா எப்படி சமாளிக்கப் போகிறான்? சிவானியிடம் தன் உண்மையான அடையாளத்தை சர்வாவால் மறைக்க முடியுமா? காரிலிருந்து இறங்கி உள்ளே செல்லும் பொழுது அங்கு வேறு ஒரு விலை உயர்ந்த கார் வர, அதன் தோற்றம் சர்வாவின் கார் போலவே இருந்தது. சர்வாவுடைய கார் வெளியிலிருந்து தகரம் போல தெரியும், ஆனால் இந்த கார் பளபளவென மின்னியது. அதைத் தவிர 2க்கும் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. சிவானி சந்தேகத்தோடு 2 கார்களையும் பார்த்து கொண்டிருக்க, அதை கவனித்த சர்வா, நல்ல நாள்லயே 1000 கேள்வி கேட்பா, இந்த காரை பார்த்து டவுட் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் என்று வேகமாக அவளிடம் ஓடி வர, அந்த கார் உங்க கார் மாதிரியே இல்ல பாருங்க என்று அவன் நினைத்தது போலவே எடுத்ததும் கேட்டாள். என்னோட கார் மாதிரியா?
என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அது ஏதோ அரண்மனை மாதிரி இருக்கு. என் காரு ஒரு பழைய குடிசை மாதிரி இருக்கு. ரெண்டையும் எதுக்கு கம்பேர் பண்ற என்று சமாளிக்க அவன் முயற்சி செய்தான். இல்ல, பார்க்கறதுக்கு ரெண்டும் என்று சிவானி ஏதோ சொல்ல வர, இங்க பாரு சிவானி, நான் ஏழைதான், என்கிட்ட பணம் இல்லதான். ஆனா என் மனசு முழுக்க நிறைய அன்பு இருக்கு. என் கண்ணை நல்லா உத்து பாரு, அந்த அன்பு உனக்கு நல்லா தெரியும். காசு பணம் மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்குமா? என் அன்பு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காதா? என் கண்ணை பாரு, என் கண்ணை மட்டும் பாரு என்று சம்பந்தமே இல்லாமல் காதல் வசனம் பேச, தான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்து திடீரென்று வித்தியாசமாக நடந்து கொள்ளும் சர்வாவை பேச்சற்று பார்த்தாள் சிவானி. அப்பாடா, மறந்துட்டா போல என்று நிம்மதியடைந்த சர்வா அவளை பார்க்க, என்னாச்சு உங்களுக்கு? என்னென்னமோ பேசுறீங்க? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.